ஹோண்டா சிவிக் 2008 மாடலு. ரேடியேட்டரில் வர கண்டென்சர் ஃபேனோட சின்ன ஃபேன் இது. அது ஒர்க் ஆகலை. அதுக்கு மோட்டர் மட்டும் தனியாக கிடச்சிது. 3000 ரூபா அதோட ரேட்டு. அது மட்டும் தனியாக வாங்கி மாற்றுறோம். பின்னாடி ஃபஸ்ட்டு 3 ஸ்க்ரூ கழட்டி இந்த கப்பை தனியாக எடுத்துக்கணும். ஃபேனில் 3 ஸ்க்ரூ வரும். அதை எடுத்துகிட்டு இந்த ஃபேனை தனியாக கழட்டிக்கணும். மோட்டரை கழட்டுறக்கு ஒரு 3 ஸ்க்ரூ வரும். 3 ஸ்க்ரூ கழட்டிட்டு மோட்டரை தனியாக எடுத்துக்கணும். மோட்டரோட கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது தனி ஸ்க்ரூ, அதை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு புது மோட்டரை அதே எங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். வண்டியில் இருக்கிற ஒரிஜினல் ஃபேனுக்கும் நம்ம வாங்கி போடுற ஃபேனோட மோட்டருக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதில் பாட்டமில் ட்ரெயின் ஹோல்ஸு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் கிராஸில் வருது. இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே வச்சு மோட்டர் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதே மாதிரி அதோட கண்ட்ரோல் யூனிட் மாடல் யூனிட்டையுமே ஸ்க்ரூ பண்ணுறோம். பின்னாடி கவரை வச்சு அதுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். ஃபேனை வச்சு ஃபேனை 3 ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். ஹோண்டா வண்டி எல்லாத்துலேயுமே இந்த டென்சோங்கிற பிராண்டு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் மாட்டி செக் பண்ணி பார்த்துட்டோம். ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இனி வந்து நம்ம பின்னாடி கண்டென்சருக்கு பின்னாடி கீழே 2 லாக்கில் உட்கார வச்சு மேலே 2 10 mm போல்ட் வச்சு டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. உள்ள சீட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுக்கலாம். கழட்டும் போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே கொண்டு போயிட்டு கீழே 2 8 mm பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க டவுவில். அதில் உட்கார வச்சுட்டு மேலே 2 போல்ட் வச்சு டைட் பண்ணிவிட்டு